ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இதில் நம்ம பூண்டும் அப்புறமா பீட்ரூட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ பூண்டையும் பீட்ரூட்டையும் நல்லா கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம். அது கஞ்சி நல்லா ஒரு கொதி 2 கொதி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவு இது வீட்டில் பண்ணது தான். இதில் கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் பார்லி போட்டிருக்குறோம். இது எல்லாத்தையும் போட்டு மில்லில் கொடுத்து திரித்து வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாவு 2 சின்ன கப் எடுத்துருக்குறேன். அதாவது பெரிய கப்புக்கு 1 கப்பு இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு 4 பேர் அல்லது 3 பேர் நல்லா திருப்தியாக குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது அந்த மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல தண்ணியாக கரைக்கணும். ஏன்னா அதில் பருப்பு போட்டிருக்கறனால கட்டி ஆகும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சா தான் குடிக்கிறப்ப கொதித்ததுக்கப்புறமா அந்த குடிக்கிற பருவத்துக்கு இருக்கும். ஸோ இப்போது ஆல்ரெடி வெந்துட்டுருக்கிற அந்த பீட்ரூட்டு இதுவும் வெந்துட்டுருக்குது, பூண்டும். அதோடு இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். ஸோ இப்போ நல்லா இது பொங்கி வரணும், நல்லா வேகணும். ஆல்ரெடி வறுத்து அரைச்சிருச்ச மாவு தான், இருந்தாலும் இந்த காய்களோடு சேர்த்து நல்லா வேகணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேறு காய்களை சேர்த்துக்குவாங்க. பீட்ரூட் ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு கஞ்சி கிடைக்கும். வேறு காய்களும் நம்ம இதுக்கு புலாவுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ் எல்லாம் கூட பொடிசாக சாப் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ கருப்பு கவுனி அரிசி ஒரே மாதிரி கஞ்சி குடிக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சின்னா இப்படி ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. தேவையான உப்பு லாஸ்ட்டில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.